வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம நிறைய சத்துக்கள் நிறைந்த வாழைப்பூ வச்சு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சட்னி பொரியல்லாம் செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க வாழைப்பூவில். ஆனால் இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் கூட துவர்ப்பே இருக்காது. இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாழைப்பூவில் இருக்க இந்த நரம்பையும் அந்த பிளாஸ்டிக் மாதிரி கீழே இருக்கு இல்லையா, அந்த தோலையும் மட்டும் எடுத்துடணும். இந்த நரம்பும் இந்த பிளாஸ்டிக் தோலும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தும் போது கொஞ்சம் கூட வேகவே வேகாது. அப்படியே நம்ம சாப்பிடும் பொழுது அஜீரண கோளாறு ஏற்படும். இந்த வாழைப்பூவை இது போல் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பூவில் இருக்க துவர்ப்பு தெரியாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக குக்கரில் 2 விசில் வர வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரில் 2 விசில் வர வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தண்ணியை நல்லா வடிச்சிட்டு வாழைப்பூவை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 சின்ன சைஸ் பிரிஞ்சி இலை, ஒரு கல்பாசி, 4 லவங்கம், ஒரு பட்டை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது போல் கொஞ்சமாக நட்சத்திரப்பட்டை, ஒரு ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் வதக்கிட்டு சின்ன சைஸ் பச்சை மிளகா 3 சேர்க்குறேன். பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 1 மட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புதினா சேர்த்துருக்கேன். நல்லா சுருங்கி போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி இது போல் வணங்கினதும் இதில் மசாலா பொடிகளை சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கிக்கலாம். இப்போது இதில் 2/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக இருக்கணும். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் வாழைப்பூ சேர்த்துக்கலாம். இப்போது தயிர் சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். ஆல்ரெடி நான் 1 டம்ளர் அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது சாப்பாட்டு அரிசி தான். நீங்கள் சீரக சம்பா அரிசி இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அல்லது பாஸ்மதி ரைஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். இதே நீங்கள் பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 1 கப் எடுத்திங்கன்னா 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். சீரக சம்பானா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்ததும் ஒரு கொதி வந்ததும் கொஞ்சமாக புதினா தழை தூவிட்டு குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். 2 விசில் வர வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த பிரியாணியில் இருக்க வாழைப்பூவில் கொஞ்சம் கூட துவர்ப்பே இருக்காது. விசில் இறங்கினதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு. துவர்ப்பே இல்லாமல் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிச்சயமாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.